வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான மீண்டும் விசாரணை. ராஜித சேனாரத்ன தன்னை கைது செய்வதை தடுக்கும் வகையில் தாக்கல் செய்த முன்பிணை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. சுகாதாரத்துறையில் லஞ்ச ஊழல் இல்லாமல் பணியாற்றும் அனைவரையும் அரசாங்கம் உறுதியாக பாதுகாப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச கருத்து. உப்பு வியாபாரம் கூட செய்ய முடியாதவர்கள் கல்வி சீர்திருத்தம் செய்வது எப்படி சாத்தியம்? முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு கேள்வி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தொடரும் வழக்கு எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்காக அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சஹான் மாபா பண்டார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நாளில் பிரதிவாதி கூறிய ஆவணங்களை சமர்ப்பிக்க நேரம் கோரப்பட்டதை அடுத்து நீதிபதி விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை 2019 ஜனவரி 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற சம்பவங்களை சார்ந்தவை. இந்த காலப்பகுதியில் எம் சந்திரவன்ச என்பவரை உலர்மண்டல அபிவிருத்தி அமைச்சின் திட்ட பணிப்பாளராக முறையற்ற வகையில் நியமித்ததாகவும் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது அழுத்தம் ஏற்படுத்தி தனது நண்பர்களை பல்வேறு பதவிகளில் சட்டவிரோதமாக நியமித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் 8 பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதோடு 25 ஆவணங்கள் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தன்னை கைது செய்வதை தடுக்கும் வகையில் தாக்கல் செய்த முன் பிணை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வதற்காக தனியார் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அரசுக்கு 2 கோடி ரூபாய் முதலீட்டு தொய்வை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ராஜித சேனாரத்னவை கைது செய்ய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்க கோரியது. இதற்கிடையில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கூறி கடந்த 14ஆம் தேதி ராஜித சேனாரத்ன முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த நீதிவான் தனுஜா லக்மாலி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் அறிக்கையினை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். அந்த அறிக்கை இன்றைய நாளில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து மனு நிராகரிக்கப்படுவதற்கான நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் ஸ்லோச்சனா ஹெட்டியாராச்சி சாட்சியம் அளித்தார். அவர் சம்பந்தப்பட்ட திட்டம் முன்னாள் அமைச்சரின் அனுமதியின்றியே செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சருக்கு தரப்பினருக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரட்னம் முன்னிலையாகி மணல் அகழ்வு திட்டத்திற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்றதாக நீதிமன்றத்தில் வாதிட்டார். சுகாதாரத்துறையில் லஞ்ச ஊழல் இல்லாமல் பணியாற்றும் அனைவரையும் அரசாங்கம் உறுதியாக பாதுகாப்பதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற சிறப்பு பேரணியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் அழைப்பின் பேரில் இந்த மாவட்டத்திற்கு முதலாவது முறையாக விஜயம் செய்திருந்தார். இன்று நண்பகல் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை அலுவலகத்திற்கு விஜயம் செய்த அவருக்கு கிழக்கு மாகாண சுகாதாரத்துறையினர் சிறப்பு வரவேற்பு வழங்கியிருந்தனர். விழாவின் பின்னர் மாவட்டத்தில் உள்ள பிரதேச வைத்தியசாலைகளின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் எதிர்கால தேவைகள் தொடர்பாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் பல வைத்திய அதிகாரிகள் பங்கேற்று தங்களது முக்கிய தேவைகளை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அவற்றை கட்டங்கட்டமாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கான முக்கிய வசதிகளை மேம்படுத்தும் வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் போதிய நிதி ஒதுக்கிடப்படும் என்றும் அவர் உறுதி வழங்கினார். அமைச்சரின் இந்த நிகழ்வில் மாகாண சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், பிரதேச வைத்தியசாலைகளின் தலைமை வைத்தியர்கள், சுகாதார அமைச்சின் செயலாளர், வைத்தியர் மற்றும் பிராந்திய சுகாதார பணியக ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் கீழ் வலுசக்தி அலுவலர்களுக்கான புதிய உபகுழு ஒன்றை நியமிப்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த உபகுழு பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவின் தலைமையில் செயல்பட உள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் எம் மரைக்கார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கூட்டத்தில் இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு இந்த உபகுழு அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வலுசக்தி துறையில் அனுபவம் வாய்ந்த அஜித் பி பெரேராவின் தலைமையில் செயல்படும் இந்த உபகுழு நாட்டின் மின்சார மற்றும் எரிசக்தி துறைகளில் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்கள், சவால்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்கும் என்று துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் எம் மரைக்கார் குறிப்பிட்டுள்ளார். உப்பு வியாபாரம் கூட செய்ய முடியாதவர்கள் கல்வி சீர்திருத்தம் செய்வது எப்படி சாத்தியம் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேலும் கூறுகையில், பெரிய திட்டங்கள் வேண்டாம், உங்களது சின்ன சிந்தனைக்கு ஏற்ப செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். பிரதமர் கூறுவது போல் நாங்கள் கல்வியை அரசியலாக்கவில்லை,
1965ஆம் ஆண்டு கல்வியை அரசியலாக்கியது உங்கள் கூட்டணியில் இருக்கும் ஜேவிபியே. அவர்கள் பல்கலைக்கழகங்களை தங்கள் அரசியல் முகாம்களாக மாற்றி மூட செய்தவர்களே. அத்தோடு தேசிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மூலம் மாணவர்களுக்கு பகடிவத்தை செய்தவர்களாகவும் வரலாற்றில் காணப்படுகின்றனர். இன்றும் அந்த குழுவினர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். எனவே எங்களிடம் குறை கூறுவதற்கு பதிலாக முதலில் நீங்கள் கண்ணாடியின் முன்னின்று உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் சுயாதீனமாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோட்டாகுட தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய அவர், அரசு சேவையாளர்கள் தமக்குள் தரப்பட்ட அதிகாரங்களை நேர்மையாக பயன்படுத்த வேண்டும், இதுதான் அவர்களது கடமை மற்றும் பொறுப்பு என்று தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட வழக்கில் அவர் பங்கேற்ற அனுபவத்தையும் அவர் பகிர்ந்தார். அந்த வழக்கில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட விதம் குறித்து தெளிவுகள் இல்லாமல் இருந்தது. பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தேவையான ஆவணங்களை பெற்றோம். அதன் மூலம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட நிலைமை குறித்து தெளிவடைந்தோம் என்றும், அதில் உதய ஆர் செனவரத்ன மற்றும் மேலதிக செயலாளர் தங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றியுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை பூரண நெறியோடு செய்தால் தங்களை ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து பாதுகாக்க முடியும். ஒவ்வொருவரும் நேர்மையும் வெளிப்படையும் மையமாக கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் மற்றும் குகன் தொடர்பான விசாரணை வரிசையில் முன்னாள் ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அஜித் குமார் இன்று கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கினார். 2010ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் குமார் மற்றும் குகன் முருகானந்தம் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அஜித் குமாரை 2010 டிசம்பர் 10ஆம் தேதி மக்கள் போராட்ட இயக்கம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள் லலித் மற்றும் குகன். நிகழ்வில் கலந்து கொள்ள நான் யாழ்ப்பாணம் சென்ற போது அவர்கள் இருவரும் கடத்தப்பட்டனர். இந்த கடத்தல் சம்பவத்தின் கால பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தலின் கீழே நடந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பல அரசாங்கங்களை நாடியுள்ளோம். இந்த நிலையில் தற்போது நிலவும் அரசாங்கத்தின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எனது வாக்குமூலத்தை பெற அளித்தது என்று அவர் தெரிவித்திருந்தார். வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுக்குழிகள் தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் விளக்கமளித்த அவர், செம்மணி உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து மனித புதுக்குழிகள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னேறி வரும் நிலையில் உண்மைகளை வெளியிட்டு குற்றவாளிகளை சட்டத்தை முன் கொண்டு வருவதில் அரசு முழுமையாக உறுதியாக உள்ளதாக கூறினார். மேலும் இவை தொடர்பாக நீதிமன்றங்களில் நடைபெறும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தாது என்றும் அதன் மாற்றமாக முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்திருந்தார். சுற்றுலா விசாவுடன் இலங்கையில் பிரவேசித்து அது காலாவதியான பின்னரும் கிருளப்பண்ணி பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 21 இந்திய பிரஜைகள் இணையத்தின் வழியாக சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்று வெள்ளிக்கிழமை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் தங்களிடம் இருந்த தகவல்களை ஆய்வு செய்தபின் இந்த இந்திய பிரஜைகள் இணையவழி சட்டவிரோத சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். இவர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்காக வெளிசரவில் அமைந்துள்ள தடுப்பு மையத்தில் தற்காலிகமாக தடுத்து வைத்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.